ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். சிங்கர் சுஜித்ராவோட ரீசெண்ட் இன்டர்வியூ தான் இப்போ சோஷியல் மீடியால பேசும் பொருளா போயிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம கோலிவுட் இண்டஸ்ட்ரியை பத்தி ரொம்ப கேவலமா பேசினதாவும் சொல்றாங்க. சுஜி லீக்ஸ்க்கு காரணம் முன்னாள் கணவரான கார்த்திக் குமார் அண்ட் தனுஷ் தான் காரணம்ங்கிற மாதிரியும் சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம கார்த்திக் குமார் ஒரு ஓரின செயற்கையாளர் அப்படிங்கிற மாதிரியும் சர்ச்சையை ஏற்படுத்தியிருந்தாங்க. கார்த்திக் குமாரும் அதுக்கு ரிப்ளை பண்ற விதமா என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் ஓரின செயற்கையாளரா இருந்தா இதுல அசிங்கப்படவோ வெக்கப்படவோ ஒண்ணுமே இல்லை. நீங்க எந்த பாலினமா வேணா இருக்கலாம், இதுக்காக ஒரு நாளும் நீங்க வெக்கப்படாதீங்க, இதனால நீங்க சந்தோஷப்படுங்க அப்படிங்கிற மாதிரி கார்த்திக் குமார் ஒரு வீடியோ மூலமா அவரோட விளக்கத்தை தெரிவிச்சிருக்காரு. If I was homosexual, no, I would not be ashamed of being a homosexual. I would be very, very proud to be any kind of sexual on the gigantically glorious spectrum of sexuality that exists out there. I would not be ashamed. I would be proud. சுஜித்ரா கார்த்திக் குமாரை மட்டும் இல்லாம கோலிவுட் ஆக்டர்ஸ் எல்லாரையுமே தப்பா பேசி சர்ச்சையை ஏற்படுத்தியிருந்தாங்க. கார்த்திக் குமார் சுஜித்ராக்கு டிவோர்ஸ் ஆனதுக்கு அப்புறமா 2021 அமிர்தா சீனிவாசன் அப்படிங்கிற ஒருத்தரை மேரேஜ் பண்ணிக்கிட்டாரு. அண்ட் அது மட்டும் இல்லாம சுஜித்ரா கார்த்திக் குமார் மேல வச்ச குற்றச்சாட்டுகளுக்கு அமிர்தா ஸ்ரீனிவாசன் இப்போ இன்ஸ்டாகிராம்ல ரியாக்ட் பண்ணிருக்காங்க. அமிர்தா இன்ஸ்டாகிராம்ல ஒரு போட்டோவை ஷேர் பண்ணி கேப்ஷன்ல என்ன சொல்லிருக்காங்கன்னா, ஆர்கியூ பண்றதுக்கு வாழ்க்கை ரொம்பவே சின்னது, அதுக்கு பதிலா மைரா போச்சு அப்படின்னு ஈஸியா கடந்து போங்க. ஹாய் மை லவ் கார்த்திக் அப்படின்னு சுஜித்ராவோட குற்றச்சாட்டுகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கிற விதமா அமிர்தா கார்த்திக் ஆதரவா பேசியிருக்காங்க. அமிர்தாவோட இந்த போஸ்ட் தான் சோஷியல் மீடியால இப்ப வைரலா போயிட்டு இருக்கு.